நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் விரைவுபடுத்தப்படவுள்ளன. 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கங்கள் பலவற்றிற்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளது. காசல் ட்ரீ மற்றும் மௌசாக்கலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் வான் பாய்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவிற்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினால் உடனடி விசாரணை. நரேந்திர மோடி நாளை 3வது முறையாகவும் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்கவுள்ளார். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பழைய சுற்று நிருபங்களுக்கு அப்பாற்பட்ட புதிய சுற்று நிருபங்களின் பிரகாரம் செயல்படுவதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கடுவல பிரதேச மக்களின் நலன்களை ஆராயும் முகமாகவும் அவர் இன்று கண்காணிப்பு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். அவர்களுக்கான நிவாரண திட்டத்தையும் அவர் பார்வையிட்டார். வெள்ளம் வடிந்த பின்னர் மக்களின் வாழ்வாதாரத்தை மீண்டெடுப்பதற்கு வேலை திட்டம் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. மக்களை மீள்குடியேற்றுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் துரிதப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பாகும். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அந்தந்த பகுதிகளில் உள்ள வீடுகளை பார்வையிட்ட சாகல ரத்நாயக்க வீட்டு உரிமையாளர்களுடனும் கலந்துரையாடினார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவ்வப்போது விஜயம் செய்வதாக அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான தீர்மானங்களை எடுக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் தமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு தேவையான பின்னணியினை வழங்கவே எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பல சம்பள முரண்பாடுகளும் உருவாகியுள்ளன. சம்பள முரண்பாடுகள் குறித்து முறையான ஆய்வொன்றினை நடத்தி அறிக்கை தயாரிக்க கடந்த அமைச்சரவையில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடைபெறும். நாடு பெரும் பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டு மீண்டும் பொருளாதார ரீதியில் ஸ்திர நிலைமையினை அடைந்திருந்தாலும் அனைவரும் புரிந்துணர்வுடனும் செயல்பட வேண்டும். அதேவேளை வேலை நிறுத்தம் செய்வதற்கு இது பொருத்தமான நேரம் அல்ல என்பதையும் அனைத்து அரசு அதிகாரிகளும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை, இரத்தினபுரி, காலி, கொழும்பு, கேகாலை, மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்தறை அந்தரதனிய பிரதேசத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அங்கு 50 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது. கலனிகங்கை, களுகங்கை, கின்கங்கை, நெல்வலா கங்கைகள், அத்தனகலு ஒயா ஆகியனவற்றில் விடுக்கப்பட்டிருக்கின்ற வெள்ள அபாய எச்சரிக்கை தற்பொழுது தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக காசல் ட்ரீ மற்றும் மௌசாக்கலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வான் பாய்வதாகவும் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வாவிற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபருக்கு அமைச்சர் டிரான் அலஸ் ஆலோசனை வழங்கியுள்ளார். போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின்படி குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு திணைக்களத்திற்கு வருமாறும் ஹர்ஷடி சில்வாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பீப்பிள்ஸ் டெபிட்டிற்கு கேஷ் வேணாமே.
தொடர்ந்து செய்திகள். வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களின் பல பாரிய அரச திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். வீழ்ச்சியடைந்திருந்த பொருளாதாரத்தை மீள ஸ்திரப்படுத்தியதன் காரணமாக ஜனாதிபதியினால் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடிந்துள்ளது. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் மக்கள் தங்கள் தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி செய்து வருகின்றார்கள். பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்களின் வாழ்க்கை நிலை முன்னேற்றமடைந்து வருவதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படவிருக்கின்றன. இதன் கீழ் வடமாகாணத்தில் பல மாவட்டங்களிலும் உள்ள மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படவுள்ளன. அந்த பகுதிகளில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் வகையில் பயிர்களுக்கான விதைகளை வழங்கும் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பொருளாதார நெருக்கடியின் போது இடைநிறுத்தப்பட்ட சுமார் 15 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி பணிகளும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வடமாகாண சுற்றுலாத்துறையினை மேம்படுத்தப்படவிருக்கின்றதாகவும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் புதிய கூட்டணியும் இணைந்து நடாத்திய கன்னி பேரணி இன்று பிற்பகல் அம்பலாந்தோட்டையில் இடம்பெற்றது. நாட்டிற்கான வெற்றிக்கு ஒன்றிணைந்து செல்வோம் என்ற தொனிப்பொருளில் அமைச்சர் மஹிந்த அமரவீர இந்த பேரணியினை ஏற்பாடு செய்திருந்தார். 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டத்தினை மேலும் வலுப்படுத்துவதன் மூலம் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்களிப்புடன் பயனுள்ள கூட்டணி ஒன்றினை கட்டியெழுப்புவது எதிர்பார்ப்பாகும். பேரணியின் சிவில் அமைப்புகளின் செயல்பாட்டாளர்களும் கலந்து கொண்டனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களினால் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டன. மக்கள் பல சிரமங்களை அதன்போது எதிர்கொண்டனர் என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். ருவன்வெல்ல பிரதேசத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், சேமிப்பு கணக்கில் 5% வட்டியினை நிறுத்தி வைப்பது அந்த தொகையினை மீள பெற்றுக் கொள்வதற்காக அல்ல என்று தெரிவித்தார். அது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கிடைக்கும் வட்டி வருமானத்தில் 5% நிறுத்தி வைப்பதனால் உரிய நபர்களுக்கு அந்த தொகையினை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். தொடர்வது பிரதான செய்தி. பீப்பிள்ஸ் பேங்க் டெபிட் கார்டு இருக்கும்போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டு சேவைகள் பின்பற்றப்பட வேண்டிய மூலோபாய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு சர்வதேச உறவுகளுக்கான துறைசார் மேற்பார்வை குழு சம்பந்தப்பட்ட நிபுணர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. குறித்த குழு பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடியது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அரசியல் அதிகார சபை மற்றும் ஏனைய கட்சிகளுடன் சிறந்த உறவை பேணுவது அவசியமாகும். நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. உரிய அறிக்கைகளில் உள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு மேலதிக நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மேல் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தை கவனத்தில் கொண்டு டெங்கு நுளம்பு பரவுகின்ற இடங்களை அழிப்பதற்காக ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கப்படும் என கொழும்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் PK புத்திக மகேஷ் தெரிவித்துள்ளார். மேல்மாகாண டெங்கு கட்டுப்பாட்டு குழுவின் ஆலோசனையின் பேரில் விமானப்படையினர்களின் ஒத்துழைப்புடன் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள 5 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளும், கம்பஹா மாவட்டத்தில் உள்ள 6 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளும், களுத்துறை மாவட்டத்தில் உள்ள 8 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளும் வெள்ள நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாகவும் பிரதமராக பதவியேற்கும் வைபவம் நாளை நடைபெறவுள்ளது. டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நாளை மாலை 7:15ற்கு பிரதமர் மோடி தொடர்ந்தும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கவுள்ளதாக ஜனாதிபதி மாளிகை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களும் பதவியேற்கவுள்ளார்கள். பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 4ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எந்த கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க தேவையான 272 தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை. கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாகவும் பிரதமர் பதவியினை வகிப்பதற்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்டார். இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னர் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியேற்கின்ற பெருமையினை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டால் அவரை மன்னிக்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஹண்டர் பைடன் கடந்த 2018ஆம் ஆண்டு தனது வாகனத்தில் சட்டவிரோதமாக கைத்துப்பாக்கியினை வைத்திருந்ததாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. அமெரிக்க வரலாற்றில் பதவியில் உள்ள ஜனாதிபதி ஒருவரின் குடும்ப உறுப்பினர் மீது குற்றவியல் வழக்கு பதியப்பட்டுள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். அபிவிருத்தி செய்திகள். இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டார் லிங்க் நிறுவனத்திற்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குறுத்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். உரிய வகையில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னரே குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் 16வது போட்டி தற்பொழுது நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகின்றது. டி பிரிவின் கீழ் நடைபெறுகின்ற இந்த போட்டியில் நெதர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் போட்டியிடுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் களத்தடுப்பினை தெரிவு செய்துள்ளது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடும் நெதர்லாந்து அணி சற்று முன்னர் வரை 9 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 33 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். கம்பஹா மாவட்டத்தில் தென்னை மற்றும் இளநீர் செய்கையினை விரிவுபடுத்துவதற்கான புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் கம்பஹா மாவட்ட அலுவலகம் இதனை நடைமுறைப்படுத்துகின்றது. வெளிநாடுகளில் இளநீருக்கு அதிக கிராக்கி காணப்படுகின்றது. இளநீர் செய்கையை பிரபல்யப்படுத்துவதன் மூலம் விவசாயிகள் அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. குருணாகல் மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் தற்பொழுது தரிசு வயல்களில் பயிரிடும் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வடமேல் மாகாண விவசாய திணைக்களம் அதற்கான பணிகளை முன்னெடுத்துள்ளன. கடந்த போகத்தில் நீர் கிடைப்பதில் ஏற்பட்ட சிரமத்தினால் கைவிடப்பட்ட வயல்களில் இவ்வாறு செய்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. நெற்செய்கைக்கு மேலதிகமாக மரக்கறி உள்ளிட்ட ஏனைய பயிர் செய்கைகளிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளன. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட.
காலநிலை அறிக்கை. நாட்டின் தென்மேல் பகுதியில் நிலவுகின்ற மழையுடனான காலநிலை இன்று முதல் ஓரளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல், தென் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலிய, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல இடங்களில் இலேசான மழை பெய்யலாம். உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றன. வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் விரைவுபடுத்தப்பட உள்ளன. 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. நீர்த்தேக்கங்கள் பலவற்றிற்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளது. காசல்ட்ரி மற்றும் மௌசாக்கலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் வான் பாய்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவிற்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினால் உடனடி விசாரணை. நரேந்திர மோடி நாளை 3வது முறையாகவும் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்கவுள்ளார். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.